மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பொதுநா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிஷாந்த் ஈரலிலே ஏற்படுகின்ற சின்ன புற்றுநோய்கள் சாலிட் கேன்சர், அதாவது ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா என்று சொல்லுவோம். அவற்றுக்கு எவ்விதமான உணவு வகைகளை நாம் பாவிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நான் முதலிலே சொன்னேன், உங்களுக்கு எவ்விதமான மரக்கறிகள் பல வகைகள் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்ள முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு எல்லா உணவுப் பொருட்களும் நான் முதலில் சொன்னது போல இந்த டின்ட் கேன்லே அடைக்கப்பட்ட உணவுகளாகத்தான் அவற்றை கிடைக்கும். அதில் முக்கியமாக இவற்றை நீங்கள் பாவிக்கின்ற போது அதிலே உப்பு குறைந்த லோ சால்ட் என்று இருக்கிறதை கட்டாயமாக நீங்கள் பாவிக்க வேண்டும். ஏனெனில் பல இடங்களிலே எந்த ஒரு உணவுப் பொருளையும் பாதுகாப்பதற்கு உப்பு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. பழைய காலத்தில் இருந்து கூட எந்த ஒரு உணவையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், உப்பிலே போட்டு அப்படியே தண்ணியை துவைச்சு போட்டு வெயிலே காயப்படுவார்கள். அதுதான் நாங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற கருவாடு அல்லது நெத்தலி கருவாடு. எனவே எந்த ஒரு உணவுப் பொருளும் பாதுகாக்கப்படுகின்ற போது அதிலே உப்பினுடைய அளவு எப்போதுமே எப்படியாக இருக்கும், கூடுதலாகத்தான் இருக்க போகின்றது. என்றபடியினாலே இயலுமான மட்டும் லோ சால்ட் பொருட்களைத்தான், அதாவது இந்த கேனிலே அல்லது டின்னிலே அடைக்கப்பட்ட பொருட்களை எப்போதும் லோ சால்ட் இருக்கிறதா என்பதை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எந்த ஒரு தானிய வகைகளையும் பாவிக்கலாம், சீரியலை பாவிக்கலாம், அல்லது நீங்கள் சோறு சாப்பிடலாம், பஸ்டா சாப்பிடலாம். இப்படி பலவிதமான பொருட்கள் இருக்கின்றது. என்றாலும் கூட முக்கியமாக இந்த நோயாளிகள், நான் இவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட்டை சொல்லி கொண்டு வந்தாலும் இந்த நோயாளிகளுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்ன, பசி வராது, பசி எடுக்காது. எனவே இந்த நோய்கள் அடிக்கடி கரைச்சல் கொடுக்கிற விடயம் பசி எடுக்காது, சாப்பிட முடியவில்லை. எனவே சாப்பிட விட்டால் இன்னொரு பிரச்சனை வரும், என்ன, மலம் கழிக்க முடியாது, டாய்லெட்டுக்கு போக முடியாது. எனவே சாப்பிட்டால்தான் அங்கு மலம் கழிக்கக்கூடிய வசதி இருக்கும். என்றபடியினாலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும், இயலுமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது, அதாவது ஒரே அடியாக சில பேருக்கு இந்த வயிற்றிலே அசைட்டிஸ் என்று சொல்லப்படுகிற தண்ணீர் தேங்கி இருக்கும். இந்த நிலைமைகள் கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறெல்லாம் பொறுமை கொண்டு வரும். எனவே இப்படிப்பட்ட நோயாளிகள் என்ன செய்ய வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உணவை அவர்கள் எடுப்பது மிகவும் முக்கியம். உணவு என்பது மிக முக்கியமான பாகத்தை வகிக்கின்றது. உணவு எடுக்காவிட்டால் உடனே பலவீனமாக போயிடும். பலவீனமாக போனால் அதை எந்த ஒரு பால்மாக்களையோ எந்த ஒரு விட்டமின் சாதியில் எடுக்கின்ற போது அது ஒரு இயற்கையாக வாயினாலே எடுக்கப்படுகின்ற உணவுக்கு ஒருபோதுமே ஈடாகாது. என்றபடியினாலே உண்மையாக எங்களுக்கு விளங்குகிறது, உங்களுக்கு நோய் இருக்கின்றது. சில பேர் எங்களுடன் கோவிப்பார்கள். எனக்கு இப்படிப்பட்ட நோயாளிகள் பல பேர் இருப்பார்கள். கோவித்து போட்டு சொல்லுவார்கள், டாக்டர் உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்று இன்னும் விளங்கவில்லை என்று. அதாவது எங்களுக்கு வடிவாக விளங்குகிறது, உங்களால் சாப்பிட முடியாது, பசி எடுப்பதில்லை, வாயெல்லாம் கச்சல், உணவு சாப்பிட்டு வயிற்றை பிரட்டுது, வயிற்றை குமட்டுகிறது, வாந்தி அல்லது சக்தி வாரது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு வடிவாக தெரியும். என்றாலும் நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாவது எடுப்பது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் உடல் பலவீனமாக போய்விடும். அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இயலுமான மட்டும் நீரை உட்கொள்ள வேண்டும். நான் முதலிலே சொன்னது போல இந்த ஹெப்படோரீனல் ஷட் டவுன், அதாவது ஈரல் தொழிற்பாடு பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக எங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகிற நிலை வருகின்ற போது வைத்தியர்கள் ஒரு நாளிலே நீங்கள் இவ்வளவு நீரைத்தான் நீங்கள் குடிக்க வேண்டும் என்று தருவார்கள். அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கின்ற போது இயலுமான மட்டும் காலையிலே எழும்பி ஒரு 2 லிட்டர் தண்ணீர், கொதித்து ஆறின தண்ணீரை 2 லிட்டர் தண்ணியை பருகுங்கள். அதன் பிற்பாடு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த நீரை நீங்கள் பருகின்ற போது அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் சொல்லி மாளாது. எனவே நீர் என்பது எந்த ஒரு நாட்டிலும் மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும், ஜப்பானில் இன்னும் கூட அந்த நீரின் மூலமாக கொடுக்கப்படுகிற சிகிச்சை ஹைட்ரோ தெரப்பி என்று சொல்லுவார்கள். நீர் மூலமாக கொடுக்கப்படுகிற சிகிச்சை மூலம் கூட இன்னும் கூட
மிகவும் பிரபலியமாக இருக்கின்றது. எனவே இந்த நோயாளிகள் வைத்தியர்கள் நீரை கூடுதலாக பருக வேண்டாம் என்று சொல்லுகின்ற கட்டத்திலே அவர்கள் இந்த நீரை நன்றாக பருக வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மலம் கழிப்பதில் ஏற்படுகின்ற சிக்கல். நான் இயற்கையான ஒரு மருந்தை நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வெந்தயமானது உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. இந்த வெந்தயத்தின் மூலமாக பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு இரவிலே 24 மணித்தியாலங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு 10 கிராம் வெந்தயம் அல்லது ஒரு 4 கரண்டி, தேக்கரண்டி என்று சொல்லுவோம், 4 தேக்கரண்டி இந்த வெந்தயத்தை எடுத்து நீங்கள் ஒரு கோப்பையிலே போட்டு தண்ணீரை ஊற்றி அப்படியே மூடி வையுங்கள். மூடி வைத்த பிற்பாடு சரியாக ஒரு நாள், அதாவது இன்று காலம்பரை நீங்கள் போட்டு வைத்தால் நாளை காலம்பரை அந்த வெந்தயத்தை அந்த தண்ணீருடன் சேர்த்து குடியுங்கள். குடிக்கின்ற போது இந்த வெந்தயத்திலே சரியான நார் பொருட்கள் இருக்கிறது, நார் சத்துகள் இருக்கிறது. இந்த நார் சத்தானது எங்களுடைய அந்த மலத்திற்கு பெரிய ஒரு திண்மத்தை கொடுக்கின்றது. எனவே இது யாரும் செய்யலாம், நோயாளிகள் மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கூட இதை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். காலையில் எழும்பினவுடன் இந்த ஊற வைத்த வெந்தயத்தை தண்ணீருடன் குடிப்பதும், 2 லிட்டர் தண்ணீருடன் 2 லிட்டர் நான் குடிப்பதும். எனவே இவ்வாறு குடிக்கின்ற போது இந்த வெந்தயத்தில் இருக்கின்ற நார் சத்தானது இந்த எங்களுடைய மலத்துக்கு பெரிய ஒரு திண்மத்தை பல்கை கொடுக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால் நல்லாக மலம் கழிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வெந்தயத்தில் இருக்கின்ற சில பொருட்கள் உடலில் இருக்கின்ற இரத்தத்தில் இருக்கின்ற கூடாத கொழுப்பு, கூடாத கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், முக்கூட்டு கொழுப்புகள், ட்ரைகிளிசரைடை குறைக்கக்கூடிய ஆற்றல் கூட இவற்றுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இதயத்தில் இருக்கின்ற இந்த முடியுறு நாடிகளை கூட சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு இருக்கின்றது. இதை குடிக்கின்ற போது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் உடலில் இருக்கின்ற சீனியினுடைய அளவை குறைப்பதற்கும் இந்த வெந்தயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை என்ன செய்வார்கள் என்றால், சில பேர் சில இடங்களில் இது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. 7-8 கப்புகளிலே இந்த வெந்தயத்தை போட்டு விடுவார்கள். வெந்தயம் போட்டவுடன் அது 2-3 நாட்கள் வருகின்ற போது முளை வரும். அந்த முளை வருகின்ற நிலையிலே இந்த வெந்தயத்தை குடிக்கின்ற போது அந்த வெந்தயத்திலே கொடுக்கப்படுகிற இந்த நொதியம் என்சைமானது எங்கள் இரத்தத்துக்குள்ளே போய் இரத்தத்தில் இருக்கின்ற சீனியின் அளவையும் குறைப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே இது ஒரு எங்களுடைய கை வைத்தியம் என்று சொல்லலாம். இந்த நோயாளிகளுக்கு மலம் கழிக்காத பட்சத்தில் எல்லா மருந்துகள், பலவிதமான மருந்துகள், அதே நேரத்தில் சப்போஸ்டரி என்று சொல்லப்படுகின்ற மலவாசலில் வைக்கின்ற மருந்துகளை கூட இவர்கள் பாவித்து இயலாத நிலைமையில் வருகின்ற போது நான் இந்த வெந்தயத்தை சொன்னபோது அது மிகுந்த ஒரு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே யாரும் கூட இதை எங்களாலே பாவித்துக் கொள்ள முடியும். எனவே அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை கேட்காதவர்கள் பார்க்காதவர்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.